இது நண்டுனா நண்டு 150. நண்டு 150. பூலாம்பட்டி ஆத்துல பிடிக்கிறது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்து கொடுத்துறீங்க. ஓ, நம்பிக்கையே வாங்கலாம் பண்றீங்க. சூப்பர். இருந்து இக்கரைக்கு பாருங்க, பூலாம்பட்டி நோக்கி போயிட்டு இருக்கோம். படகு சவாரி எவ்வளோ வருது ஒரு பீஸு? காக்கலா கட்ட வருமாட்டு இருக்கு. 40 ரூபா பாறை பீஸு, வேற லெவல் இருக்கு. எல்லாம் பாருங்க, வேற லெவல்ல மசாலா போட்டு வச்சுக்கிறாரு. நண்டு இருக்குங்க, பாறை, மீன் சில்லி அதான் சுத்தமா தான் இருக்கு. ஒரு வருஷமா சாப்பிட்டு ஒரு வருஷம் வயிற்றுக்கெல்லாம் பிரச்சனை நல்லா சூப்பரா இருக்கு. ஆமா, வாரத்துல 2 நாளைக்கு 3 நாளைக்கு குஞ்சாண்டியில இங்கதான் சாப்பிடுறதுக்கு வரும். நல்லது. மீன் வந்து நம்ம நல்லது. மீன் குழம்பு சாப்பாடே சூப்பரா இருக்கு. ஒரு நம்ம சாப்பிட்டுக்கலாம். எங்க இருந்து வரீங்க? சின்னப்பட்டியா? இத பஸ் டைம் எத்தனை வந்தீங்க? இத பஸ் டைமா? வணக்கம் மக்களே, வெல்கம் டு மக்கள் 7 யூடியூப் சேனல். மக்கள்ஸ் தம்ப்நெயிலு டைட்டிலையும் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாங்க, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டிக்கு தாங்க வந்திருக்கிறோம். பூலாம்பட்டி வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர் தாங்க பூலாம்பட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பூலாம்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க. வேற லெவல் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படகு சவாரியெல்லாம் வந்து 10 ரூபாய்க்கு படகு சவாரி. பூலாம்பட்டியிலிருந்து இக்கரையிலிருந்து அக்கறை நெருஞ்சிப்பேட்டை அம்மாப்பேட்டைமாங்க அந்த சைடு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்ங்க. இந்த வருஷம் வந்து 2026 மே மாதம். இப்போ எவ்வளோன்னு தெரியலைங்க. நான் சொன்னது 10 ரூபாங்கிறது வந்து 2025 மே மாதம். போன வருஷம், இந்த வருஷம் எப்படின்னு தெரியல. போன வருஷம் பார்த்தீங்கன்னா மே மாதம் தான் வந்திருந்தேன். இந்த வருஷம் அதேமாதிரி 2026 மே மாதம் வந்திருக்கிறேன். எப்படின்னு தெரியல. படகு சவாரி 10 ரூபாயா இல்லை 50 100 ரூபாயான்னு தெரியல. எல்லா விலைவாசி ஏறிச்சுங்க. அதனால் எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனெல்லாம் வந்து பெரிய மீன் பீஸு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் எவ்வளோ என்னன்னு தெரியலிங்க. அதனால் எல்லாமே பூலாம்பட்டி ஃபுல்லாக ஆல் ஓவராக எல்லாமே உங்களுக்கு சுற்றி காட்டுறேங்க. அதை ஓகேங்களா. அதேமாதிரி இந்த பூலாம்பட்டி இந்த ஆற்றுல பிடிக்கக்கூடிய மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூலாம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து, அதாவது பூலாம்பட்டியிலேருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவில் வந்து பார்த்திங்கன்னா மீன் மார்க்கெட் இருக்குதுங்க. அங்கே வந்து மீன் உயிரோடவே கிடைக்குது. நீங்கள் உயிரோட வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அங்கேயும் க்ளீன் பண்ணி தராங்க. ஓகேங்களா. எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்க்கலாம். எந்த இடத்தையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போது வீடியோக்குள்ளே போகலாங்களா மக்களே? வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா பூலாம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மீன் மார்க்கெட்டுங்க. உள்ளே போய் பார்க்கலாம் எப்படியெல்லாம் ப்ரைஸ் தராங்க, என்ன மாதிரி மீனெல்லாம் இருக்குது, என்ன மாதிரி ரகம் இருக்குன்னு எல்லாம் பார்க்கலாங்க. உயிரோட மீன் இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. 7 நாள் கடை இருக்குங்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபுல் டே இருக்கும். எல்லா நாளும் ஃபுல் டே இருக்குமா? ஓகே ஓகே ஓகேண்ணா. மீன் என்னென்ன ரகம்னா இருக்கு? பாறை, ஜிலேபி, எல்லாமே எல்லாம் ஃப்ரெஷ். காலையில் பிடிக்கிறது அப்போதைக்கு அப்பயே கொடுத்துருவீங்க. ஓ, ரைட் ரைட் ரைட்ண்ணா. இது இப்போ இந்த மீன் எடுத்துட்டு எவ்வளோண்ணா வருது ப்ரைஸு? அதெல்லாம் 1 கிலோ ஜெயிக்கு மேலே வருமா? எவ்வளோண்ணா 1 கிலோ வேணா? 1 கிலோ 1.5 கிலோ கூட வரும். 1.5 கிலோ வருது. ப்ரைஸ் எவ்வளோண்ணா வருது ரேட்டு? இது 150. 170ங்களா? அது 200. இது 200 1 கிலோ. ஓகேண்ணா. எல்லாம் பாருங்க உயிரோட இருக்குது. இது நண்டுண்ணா? நண்டு 150. நண்டு 150. ஓகே ஓகேண்ணா. அங்கே இருக்குங்க பாருங்க. உயிரோட வச்சிருக்கிறீங்களா? பிள்ளைங்க பாருங்க எல்லாம் உயிரோடவே இருக்குங்க. ஓ, ரைட்ண்ணா. இப்போ பாறை அதான். ஓ, வெகு தூரத்தில் பயணம் செய்யறதும் உயிரோட வாங்கிட்டு போயிடலாம். வாங்கிக்கலாம். ஓகே ரைட் ரைட்ண்ணா. ஓகே நன்றிண்ணா. உங்கள் பேருண்ணா? உங்கள் பேர் ஹரி, 1ஆம் நம்பர் கடை. ஓ, பூலாம்பட்டி. கடை பேருண்ணா? பூலாம்பட்டி முருகன் மீன் கடை. ஓ, ரைட் ரைட்ண்ணா. மீன் பெரிய மீன்லாம் உயிரோடு இருக்கு. ஓ ஓ, சூப்பர்ண்ணா. உயிரோட இருக்கு. சூப்பர்ண்ணா. பூலாம்பட்டி ஆற்றுல பிடிக்கிறது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்து கொடுத்துட்றீங்க. ஓ, நம்பிக்கையே வாங்கலாம் பண்ணுறீங்க. சூப்பர். ஓகேண்ணா, நன்றிங்கண்ணா. இல்லை, இந்த மாதிரி தாங்க எல்லாமே உயிரோட தான் வச்சிருக்கிறாங்க. இது யூடியூப். ஆமாம். இல்லை, அது நீங்கள் சேனலில் பேர் போடணும். மக்கள் 7 போட்டிங்கன்னா வரும். இப்போ நீங்கள் வெட்டுற மீன் என்னது? பாறைங்களா? ஓ, இதுக்கு எடுத்து 5 6 கிலோ வருங்களா? 3 கிலோ வருங்களா? அதான் நான் பெரிய மீனுங்க. இல்லை வீடியோ எடுக்க வந்துருக்கிறேன். 10 வருஷமா வரீங்க.
ஓ, ஆக வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷமா அந்த மீன் க்ளீன் பண்ற வேலைக்கு வராங்க. என்னது 10 வருஷமா வரீங்க? அதான் அதான். இப்ப நம்மகிட்ட என்னென்ன மீன் இருக்குது? எங்ககிட்ட ஜிலேபி இருக்குது. என்னது? ஜிலேபி, லோகு, கட்லா, சீசி, ஆரா, அரஞ்சா, ஒரட்டா எல்லாம் மீன் இருக்கு. இருக்குது. ஓ சூப்பருங்க. ஆ அதான் மக்கள்ஸ் இந்த மாதிரி ஜம் ஜம்னு க்ளீன் பண்றாங்க. அதான் 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 சூப்பருங்க. இங்க க்ளீன் பண்றது, இங்க வந்து பீஸ் பீஸா வெட்டுறது. இல்லை எல்லாமே இந்த மாதிரி மீன் கடை தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 கடை இருக்கும் போல. டக்கு டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, ஒரு 5 கடைக்கு மேலே இருக்குங்க மீன் கடை. நிறைய இருக்கு, சந்து சந்துக்கு சின்ன சின்ன கடையை வச்சுக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு அப்படியே நீங்கள் மட்டனும் வாங்கிக்கலாம். ஓகே பாருங்க மக்கள், அப்படியே தொட்டிக்குள்ள உயிரோட மீன் வச்சிருக்கிறாங்க பாருங்களா, நீந்திட்டு இருக்குது பாருங்க. ஒரு 4 கிலோ வரும். மக்கள்ஸ், இதுதாங்க நம்ம பூலாம்பட்டியில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டுங்க. ஆல் ஓவரம் உங்களுக்கு ஓரளவுக்கு காமிச்சிருப்பேன். இப்படி ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்து ஃபுல் டே இருக்குங்க. எல்லா நாளும் ஃபுல் டே இருக்கும். இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா ஓரளவுக்கு சீக்கிரம் பரப்பணும், கூட்டமாகவும் இருக்கும். கொஞ்சம் வெட்டி தர கொஞ்சம் லேட் ஆகுங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நல்லா ஒர்த்துங்க. நிறைய மீன் இருக்குது, நிறைய பேர் வராங்க. 7 நாள் கடை இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி வந்தாச்சுங்க. மக்கள் வந்து பூலாம்பட்டி அன்போட குட்டி கேரளா என்ன அழைக்கிறாங்க பாருங்க. பூலாம்பட்டி வந்தாச்சு. நம்ம ஊர் பூலாம்பட்டி அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் போட்டுருக்கிறாங்க. பாருங்களா, வேற லெவல் சூப்பராக இருக்குதுங்க. இந்த மலை தாங்க வந்து பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வர மலைங்க. அதாவது பாலமலை என்று அழைக்கப்படும் சித்தேஸ்வர மலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை மாதங்களா, இப்போ ஒரு குறிப்பிட்ட குடிப்பாட்டு மக்கள் மட்டும் இந்த மலைக்கு வந்து போவாங்க. காவடி கொண்டு இந்த மாதிரி போவாங்க. ஏன்னா இந்த மலைக்கு வந்து விசேஷ நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புரட்டாசி மாதங்க வந்து வேற லெவல் இருக்கும். இது வந்து சேலம் மாவட்டம் தான் இந்த மலை. புரட்டாசி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 சனிக்கிழமை மலை ஏறுவாங்க. அதாவது இந்த மலை வந்து 7 மலைங்க, 4 மலை வரல ஜீப்பு போவோம். கடைசி 3 மலை நம்ம நடந்து தான் போகணும். போன வருஷம் இந்த மலைக்கு போயிருந்தேங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை வீடியோ எடுத்து போட்டுருக்கிறோம். மக்கள் செவன்கிற பேஜில் போய் பாருங்கள், நம்ம வீடியோ எடுப்போம். சித்தேஸ்வர மலை சூப்பராக இருக்குங்க. பூலாம்பட்டிக்கும் இந்த சித்தேஸ்வர மலை வந்து அழகாக இருக்குங்க. அந்த சித்தேஸ்வர மலைக்கு அடியில் பாருங்கள், அப்படியே மிகப்பெரிய ஒரு ஆறு ஓடுது. இங்கே தான் மீன் எல்லாம் பிடிச்சி கொண்டு போய் அந்த மீன் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. சூப்பராக இருக்குங்களா? வேற லெவல் இருக்குங்க. நீங்கள் எல்லாத்தையும் பேக் கேமரா போய் அப்படி பார்க்கலாம். என்ன எல்லா நாளும் கடை இருக்குங்களா நம்ம கடை? 7 நாள் மீன் கட்டாலும் தருவீங்க? 7 நாளைக்கு மீன் கட்டால். ஓ, கிலோவில் எவ்வளோ வருதுங்க? கிலோ 200 ரூபாய். 200 ரூபாய். வெட்டதோட. ஓ, சமைச்சு தரதெல்லாம் கிடையாது, மீன் மட்டும் ஒன்லி? மீன் மட்டும். ஓ, அந்த சைடு சமைச்சு கொடுத்துருவாங்களா? ஓகே ஓகே. கடையில தான் கொடுத்துருவோம். ஓ ரைட் ரைட். அந்த கிலோ 200 ரூபாய் வருதுங்க. 7 நாள் கடை உண்டு. ஏன்னா சமைச்சு தரது வந்து அந்த சைடு தான். பரவாயில்லைங்க, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. எல்லாம் ஊற வச்சிருக்கீங்க தொட்டியில்? அதான் அதான். எல்லா புகழும் இறைவனுக்கேவா. எல்லாமே உயிரோடு இருக்குங்க. உயிரோடு இருக்கு.
மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா படகு சவாரிக்கு வந்தாச்சுங்க. அதாவது படகு சவாரி போயிட்டு அதுக்கப்புறம் மீனெல்லாம் சாப்பிட்லாம். என்ன பசிக்கலிங்க, இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, மீனெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம படகு சவாரி போவோம். போன வருஷம் 10 ரூபாய்க்கு படகு சவாரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த வருஷம் எவ்வளோன்னு தெரியலிங்க. நாங்கள் படகு சவாரி போவோம். படகு சவாரி போகிற கடை இல்லைங்களா? பரவாயில்லைங்க. இது லேட் ஆகுங்களா இல்லை ரைட்டுங்களா? கரைக்கு போகிறதுக்கு வந்து 20 ரூபாய்ங்க. போன வருஷம் 10 ரூபாய் 2025, இந்த வருஷம் 2026 20 ரூபாய். ஃபைனலாக போட்டில் ஏறியாச்சுங்க. இல்லை இன்னைக்கு சம்மருங்களா, அதனால ஃபுல் கூட்டம் வருது, மக்கள் கூட்டம். இந்த போட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே பயணம் செய்யறங்க. அதே மாதிரி இந்த போட்டோட இன்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 குதிரையோடைய சக்தி மிக்கதுங்க இந்த மோட்ரு. இந்த போட்டோடைய மோட்டர் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 20 குதிரையோடைய பவர் கொண்டது. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பயணம் செய்கிறோம். அதான் மகள்ஸ், பூலாம்பட்டியிலிருந்து அந்த சைடு நெருஞ்சிப்பேட்டை அம்மாப்பேட்டைன்னு சொல்லுவாங்க, அங்கே போயிட்டோம். கிட்டத்தட்ட போட்டிங்கில் போயிட்டு 20 ரூபாய்ங்க. போன வருஷம் 10 ரூபா இருந்துச்சு, இந்த வருஷம் 20 ரூபா. கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அம்மாப்பேட்டைக்கும் பூலாம்பட்டிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆற்றுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20க்கு மேற்பட்ட படங்கள் எடுத்துருக்கிறாங்க. கார்த்தி நடிச்ச மூவி, அதுக்கப்புறம் ராம்கி, அப்புறம் விஜயகாந்த் இங்கெல்லாம் நடிச்ச படம்லாம் கூட இங்கே தான் எடுத்துருக்கிறாங்களாமா. என்னென்ன படம் தெரியலைங்க, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 மூவிக்கு மேலே இங்கே எடுத்துருக்கிறாங்க. அதான் மகள்ஸ், வந்தாச்சுங்க. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு வந்தாச்சு. கேர்ள்ஸ், பூலாம்பட்டியிலிருந்து இந்த சைடு நெருஞ்சிப்பேட்டை அப்படிம்பாங்க. இது வந்து நெருஞ்சிப்பேட்டை அம்மாப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. பூலாம்பட்டியிலிருந்து அதான் அக்கறையிலிருந்து இக்கரைக்கு வந்தாச்சுங்க. இப்போ அந்த சைடு போகிறதுக்கு போட் இன்னும் வரலைங்க. 5 பேர் சேர்ந்தாதான் எடுப்பிட்டாங்க. இங்கேயும் 20 ரூபா தான். போன வருஷம் 10 ரூபா இருந்துச்சுங்க, இந்த வருஷம் 10 ரூபா ஏற்றிருக்காங்க. இப்போ எல்லா விலைவாசி ஏறி போச்சு, டீசல் இருந்து எல்லாமே. ஓகேங்களா? தண்ணி எல்லாம் பாருங்க. இப்போ டைம் வரத்துல அவ்வளோ தூரம் தான் இருந்துச்சு, இவ்வளோ தூரம் தண்ணி இல்லை, பாதிதான் இருந்துச்சு. டைம் ஃபுல்லாக தண்ணி கிடக்குதுங்க. பரவாயில்ல, சரி போட்டு வரட்டுங்க போகலாம். மக்கள்ஸ், நாம் போகிற போட்டு இது தாங்க. அதான் 5 பேர் சேர்ந்துட்டாங்க, போட்டு எடுக்கிறாங்க. இப்போ அம்மாப்பேட்டையிலேருந்து பூலாம்பட்டி பயணம் செய்கிறோம். அந்த சைடு போகிறோம், அந்த இடங்க. ஹலோ மக்கள்ஸ், அக்கறையிலிருந்து இக்கரைக்கு பாருங்க. பூலாம்பட்டி நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். படகு சவாரி வேற லெவலில் இருக்கு, கூலிங்க இருக்கு. போட்டிங் பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கு. 20 ரூபாய்க்கு வரத்துங்க. ஆனால் டீசல் விலையெல்லாம் ஏறிடுச்சு. அதாவது 10 ரூபாய் ஏற்றிக்கிறாங்க. சூப்பர். வருஷம் 10 ரூபா, இந்த வருஷம் 20 ரூபாய்க்கு சூப்பராக இருக்கு. அவ்வளோதாங்க. அம்மாப்பேட்டையிலிருந்து பூலாம்பட்டி போயிட்டு இருக்கிறோம், அக்கறையிலிருந்து இக்கரைக்கு போயிட்டு இருக்கிறோம். வேற லெவல். போட்டிங் போயிட்டு வந்தாச்சுங்க. அப்படி போய் மீன்லாம் சாப்பிடலாம். மீன் சாப்பாடு, மீன் வறுவல் எல்லாம் சாப்பிடலாம். போட்டிங் சூப்பர், வேற லெவல். அப்படிதாங்க ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு. 1 2 3 4 5 கிட்டத்தட்ட 6-7 போட்டிங் இருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம அக்கறையிலிருந்து இக்கரை வந்தாச்சு, பூலாம்பட்டி வந்தாச்சு. போய் மீன் சாப்பிடுவோம். பயங்கரமாக பசிக்குதுங்க. போகலாம் மக்களே. ஃபஸ்ட்டு கடையாக பார்த்தீங்கன்னா குமார் மெஸ் வந்து ஆச்சுங்க. இங்கே வந்து அக்காட்ட வந்து அக்கா தான் ஓனர். அது மீன் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடைங்க, அதான் அங்கே ஒரு கடை, இங்கே ஒரு கடை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அருண் மெஸ்ன்னு சொல்லி அங்கே ஒரு கடை இருக்குது. இந்த மாதிரி வரிசையாக எல்லா கடையும் இருக்குது. ஒவ்வொரு கடையிலேயே ஒவ்வொரு மீன் சாப்பிட்டு பார்ப்போம். அப்போ இந்த மீன் எல்லாம் எவ்வளோண்ணா வருது ஒரு பீஸு? 50 ரூபா வருங்களா? இதுனா 40 ரூபா. அந்த மீன் சில்லி அது 140, அது நான் லாஸ்ட்டாக இருக்குது 40 ரூபாய்ங்களா? ஓகேண்ணா. வணக்கம். சொல்லுங்க.
எத்தனை வருஷமா அந்த நம்ம மீன் கடை வச்சுட்டு வரீங்க பூலாம்பட்டி? 3 வருஷமா வச்சிருக்கோம். 3 வருஷமா இருக்கீங்களா? வியாபாரம் பரவாயில்லைங்களா இந்த வருஷம்? பரவாயில்லைங்க. ஓகே, நமக்கு என்னென்ன மீன் இருக்கு? ஜிலேபி இருக்கு, பாறை இருக்கு, நெய் மீன் இருக்கு, சில்லி இருக்கு. இதெல்லாமே இருக்கு. ஓகே ஓகே. கொக்கு மீன் இருக்கும், இன்னைக்கு வரல. வரலீங்களா? கொக்கு மீன் வரல, அது சாப்பிட்றதுக்காக தான் வந்திருந்தோம். போன வருஷம் கிடைக்கல, இந்த வருஷம் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீஸ் போட்டுடலாங்களா? ஒன்று போடுங்க. நீங்க தான் சொல்லணும். ஓகே, இதை போடுங்க. கேர்ள்ஸ், இந்த மீன் தாங்க நம்ம செலக்ஷன் பண்ணிக்கிறோம். கடை வந்து பேர் பார்த்தீங்கன்னா குமார் மிஸ்ஸுங்க. என்னெல்லாம் டெய்லி மாற்றிடுறது? ஏன்னா என்னெல்லாம் டெய்லி மாற்றிடுவீங்க? இது நம்ம கடையாண்ணா? இல்லை படிக்கிறீங்களா? இல்லை லீவ் நாளெலாம் வந்துட்டீங்க. என்ன படிக்கிறீங்க? இன்ஜினியர் படிக்கிறீங்களா? சூப்பர்ண்ணா. படிச்சுட்டு அப்படியே பார்ட் டைம் வந்து இந்த வேலையை பார்க்குறீங்க, அம்மாவுக்கு வேலை செய்கிறீங்க. ரைட். அண்ணா வந்து நம்மளுக்கு ஆனியன் கட் பண்ணுறாரு. அப்படியே மேலே தூக்கி காட்டுங்கண்ணா அந்த மீனை. ஓ சூப்பர்ண்ணா. அவ்வளோ மக்கள்ஸ், மீன் ரெடி ஆயிடுச்சுங்க. பெப்பராண்ணா? ஓகே கேர்ள்ஸ், மீன் மேலே பெப்பர் போட்டு ஆனியன் போட்டாச்சுங்க. அவ்வளோதான், ஜம் ஜம் ரெடி. ஓகே, தேங்க்யூண்ணா, நன்றி. இதில் என்னென்ன மசாலா போட்டிருக்கிறீங்க? இதில் மசாலா இது மிளகாத்தூள், சக்தி மிளகாத்தூள், மணக்காடு மசாலா, அரிசி மாவு, கான்ஃபிளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட். இதை போட்டு ரெடி பண்ணிட்டீங்க. இப்போ மீன் 1 கிலோ எடுத்துகிட்டு வந்தாலும் நீங்கள் சமைச்சு தருவீங்களா? சமைச்சு கொடுத்துருங்க. அதுக்கு 1 கிலோக்கு எவ்வளோ வாங்குவீங்க? மீன் 150. பொரிச்சு தரத்துக்கு 1 கிலோ எல்லாத்துக்குமே ஒரே 150ங்களா? சாப்பாடு 70 ரூபா. ஓகே, ஃபோன் நம்பர் அப்படி சொல்லிடுங்க. 9345767461. நன்றிங்கக்கா. உங்க பேரு? சசிகலா. சசிகலா. கடை பேர் வந்து குமார் மிஸ்ங்களா? ஓகே சூப்பர், நன்றிங்க. மக்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மீன் வாங்கியாச்சுங்க. அந்த மீன் பேர் என்ன சொன்னீங்க? மறந்து போச்சு எனக்கு. பாறை பீஸுங்களா? பாறை மீன். மக்கள்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீனுங்க. செம்ம சைஸ். இது எவ்வளோ ஒரு பீஸ் எவ்வளோ சொன்னீங்க? 40 ரூபா. சார் உண்மையிலேயே ஒருத்துங்க. கிட்டத்தட்ட காக்கலா கிட்ட வருமாட்டம் இருக்கு. 40 ரூபா பாறை பீஸு, வேற லெவல் இருக்கு. சாப்பிட்டு போவோம். பயங்கர சூடாக இருக்கு. இப்போதான் போட்டு கொடுத்தாங்க. இந்த ஒரு மீனை சாப்பிட்டாவே வயிறு நம்பி இருமாட்டிருக்கு. நான் எங்கே போய் எல்லா கடையும் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மீனும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நான் ஒரு கடையை சாப்பிட்டு ஒரு கடையில் விட்டேன் வாரம் வச்சுனே இருக்க முடியல. எல்லா கடையும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எதிர்பார்த்த அந்த கொக்கு மீன் இல்லைங்க, அது சூப்பராக இருக்கும். பக்கடா மாதிரி நொறுக்குன்னு இருக்கும். போன வருஷம் கிடைக்கல, இந்த வருஷம் கிடைக்கல. பாருங்க மக்களை, தேக்காம உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஃப்ரெஷ் மீனுக்கு இதுதான் அடையாளம். அப்படி பாருங்க, அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு இருக்கு பாருங்க. அப்படியே சூப்பருங்க மகளே, வேற லெவல். எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் மசாலாவெல்லாம் சூப்பராக போட்டுருக்குறாங்க. இந்த மசாலோட அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து நல்ல மீனுக்குள்ள இறங்கியிருக்குங்க. அதனால டேஸ்ட் வேற லெவல் இருக்கு. இது ஒரு ஃபைட் விட்டு பார்ப்போம். குமார் மிஸ் ஒருத்தங்க வேற லெவல் இருக்கு. நீ வச்சு சாப்பிட்டு பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மீன் பீஸ் எடுத்து அதில் ஆனியன் வச்சு அப்படியே ஃபைனலாக ஒரு கை கொடுப்போம். சூப்பராக இருக்குங்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்க. குமார் மிஸ் வேறு லெவல் இருக்குது. மீன் இருக்கிறவங்க சமைச்சு தந்துடுவாங்க. 150 ரூபா சமைச்சு தரது. சாப்பாடு 70 ரூபாய்க்கு தானே. சூப்பராக இருக்குது. ஓகே மக்கள், ஒரு சாப்பிட்டு வந்து அடுத்த கடை போய் யூஸ் பண்ணுவேன். அடுத்த கடை பார்த்தீங்கன்னா நேம் போர்டு இல்லை, என்னன்னு தெரில. இவர் தான் ஓனர். எல்லாம் பாருங்க, வேறு லெவலில் மசாலா போட்டு வச்சுக்கிறாரு. இதான் நண்டு இருக்குங்க, பாறை, மீன் சில்லி எல்லாமே இருக்குது. மீன் சில்லி 100 கிராம் போட்டுனா எவ்வளோ? மீன் சில்லி எவ்வளோண்ணா? 140ங்களா? ஓகே ஓகே. பிஸ்னஸ் பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. உங்கள் பேருண்ணா? முருகன். கடை பேருண்ணா? பூர்ணிமா ஹோட்டலுங்களா? ஓகே ஓகே.
பீஸ் எல்லாம் சைஸ் பொறுத்த ரேட்டு வருமானா ஒரு 50 ரூபா 70 ரூபா அப்படி 100 அப்படி போயிட்டு இருக்கும். கல்ஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீஸ்க்கு தகுந்த மாதிரி ரேட்டுங்க. சின்ன பீஸா இதெல்லாம் 50 ரூபா. அப்புறம் கொஞ்சம் நண்டு, நெய் மீன். இது 100 கிராம் 40 ரூபாய்ங்களா? இதான் நெய் மீனுங்களா? இது 50 ரூபா. அப்ப நம்மளுக்கு நெய் மீனே போட்டுறீங்களாண்ணா? அந்த மீன் சில்லியே சாப்பிடலான் இருந்தோம், பிளான் சேஞ்ச் பண்ணியாச்சு. நெய் மீன் சாப்பிட்டது இல்லை. சரி இது ஒன்று போட்டுங்க, ஒரு பீஸ் 50 ரூபாய்ங்களா? சரி இதே போடுங்க. அது கல்லில் போட்டு தரீங்களாண்ணா? வதவதன்னு போகுங்களா? எண்ணெயில தான் போடணுங்களா? இந்த பீஸையே போட்டுருவோம். நெய் மீன் கல்லில் பொரிக்க முடியாதுங்க, அதான் எண்ணெயில் பொரிச்சு தரேன்ட்டாரு. ஓகே சாப்பிட்டு பார்ப்போம். மீன் சில்லி கூட நிறைய டைம் சாப்பிட்டாச்சு, நெய் மீன் சாப்பிட்டதில்லை. ஒன்று மட்டும் போடணா. ஓகே அதான் மகாஸ் போட்டாச்சு நம்மளுது. நெய் மீனாமா எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் போட்டிருக்காங்க. பீஸ் 50 ரூபாய்ங்க. ஆல்ரெடி பொரிச்சு மேலே எடுத்து வச்சிருக்கிறாரு. ஓகே ஒரிஜினல் ஆயில் தான். அந்த செக்கில் ஆட்டுறன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரிங்களா? வந்துருச்சானா? நெய் மீன் வந்துருச்சுங்க. அவ்வளோதான், அண்ணா ரெடி பண்ணிட்டாரு. ரைட்டு சூப்பராக இருக்குது. ஓகேண்ணா நன்றிண்ணா. அதான் அண்ணா நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாரு. சாப்பிட்டு செம சூடுங்க. இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த நெய் மீனே சாப்பிட்றாங்க. சூப்பராக தான் இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது. பாறை மீனுக்கும் நெய் மீனுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இது ஒரு மாதிரி நெய் வாசமாக இருக்குது, ஒரு எண்ணெய் வாசமாக இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழம்பு மீன் கொடுத்துருக்குறாங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூடாக இருக்குது இல்லை, வேற லெவல். மசாலாவெல்லாம் வேற லெவலில் அரைஞ்சிருக்குங்க. சூப்பராக தான் இருக்குது. இன்னும் நினச்சேன் நல்லா இருக்கும். மீன் குழம்பு சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்றவங்க அடித்தா வேற லெவல் இருக்கும். குழம்பு மீன் டேஸ்ட் பண்ணியாச்சுங்க, நெய் மீன் டேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து மீன் சில்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. மீன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா முடியாதாட்டுறீங்க. அங்கே வந்து நெய் மீன் மட்டும் சாப்பிட்லான்னு வந்தேன். தாத்தாவும் பாட்டின்னு பார்த்தீங்கன்னா நண்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மீன் சில்லி பீஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு மீன் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் சாப்பிட்டே வயிறு நம்பிச்சு. எப்படி நான் சாப்பிட போகிறோன்னு தெரியல. மீன் மாவு மாதிரி இருக்குதுங்க, சூப்பராக இருந்தாப்புல. மாவு மாதிரி இருக்கு. பாட்டி சூப்பராக இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. சாப்பிட்டு வந்து மீட் பண்ணுறேன். ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் கடை பார்த்தீங்கன்னா செல்வி மிஸ்ஸுங்க. செல்வி அக்கா மிஸ்ஸுங்க. இங்கே வந்து மீன், அதுக்கப்புறம் மீன் சாப்பாடு எல்லாமே பயங்கரமாக கிடைக்கும். கொக்கு மீன் இருக்காண்ணா? கொக்கு மீன் இருக்குங்களா? கொக்கு மீன் 100 கிராம் சாப்பிட்றது.
ரைட்டு. சாப்பாடு எவ்வளோ இருக்குங்களா? வாங்கிக்கலாம். ஓ குக்கி மீனாண்ணா? ஓ ரைட்டு. சரிண்ணா 100 போட்டுருங்கண்ணா. இது வந்து ஜிலேபிங்களா? ஆமாங்க, இது ஜிலேபி. குறைஞ்சபட்ச ரேட்டு இதெல்லாம்? குறைஞ்சபட்சம் சைஸுக்கு தகுந்த மாதிரி மாறுங்களா? 100 கிராம் 40 ரூபா. ஓ 40 ரூபா. ரைட்ண்ணா. போட்டு பாத்தீங்கன்னா 50 ரூபாயில இருந்து இருக்கும். ஓ 50 ரூபா 70 100 அப்படி வரும். இந்த மாதிரி வாங்கிட்டா ஆ இது 200 கிராம் இருக்கும். சரி. அது வந்து 50 ரூபாய்க்கு தரலாம். ஓ ரைட். இதெல்லாம் பெரிய மீன், ரேட்டு டேம் மீன் கறியாவே இருக்கும். அதான் பார்த்தா உங்களுக்கு மீன் சின்னதா இருக்கும். எடை போட்டீங்கன்னா 1/2 கிலோ வரும். அதான். ஒரு ஃபேமிலியோட வந்தா இந்த மீன் அப்படியே கல் மீன் வாங்கி குழந்தைங்களுக்கு சதையில முள்ளே இருக்காது. அதான். ஓ குழந்தைங்க எல்லாம் நீட்டா சாப்பிடலாம், எலும்பு இல்லாம பயம் இல்ல. ஊட்டி விட்டு பெரியவங்க எல்லாம் இந்த முள்ளெல்லாம் தப்பிடுவாங்க. ஓகே. வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓ ரைட். இந்த மீன் இது என்னது? அது வந்து பாறை பீஸ். இது பாறை பீஸ். இது வந்து எவ்வளவு ஒரு பீஸ் வருது? அது வந்து ஒரு பீஸ் 50 ரூபா 60 ரூபா. ஒரு பீஸ் 50 ரூபா இருக்குங்களா? இந்த பக்கம் 50 ரூபா, அந்த பக்கம் 60 ரூபா. ஓ இது 60, இது 50. இது அது வந்து ஜிலேபி சில்லி 100 கிராம் 40 ரூபா. ஓ ரைட். இது ஜிலேபி சில்லிங்களா? ஆமா. 100 கிராம் 40 ரூபாய்ங்களா? ஓ இது அது வந்து நெய் மீன் சொல்லுவாங்க. ஓ நெய் மீன். இது பீஸ் தகுந்த மாதிரி ரேட் மாறும். 50 60 70 சைஸ் பொறுத்து. ஓ ரைட். 100 ரூபாய்க்கு கூட வரும். ஓ இது அது வந்து கிழங்கா ஜில்லி. கிழங்கா சில்லி. ஓ ரைட். இது அது வந்து கட்லா பீஸ். கட்லா பீஸ். ஓ ரைட். வருஷம் வச்சிருக்கறங்கண்ணே. 30 வருஷம் வச்சிருக்கீங்களா? ஓ ரைட். மீன் சாப்பாடு பேரு உள்ள இருக்கும். ரைட். அன்லிமிட்டெட். ஓ வயிறு நம்ம சாப்பிட்டுக்கலாம். சிலிண்டர் பிரச்சனையில கூட பழைய ரேட்டே தான் 2 வருஷம் சாப்பாடு 70 ரூபா. அதான். அதே ரேட் தான் போட்டுட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வெளியில இருந்து வராங்க பிடிக்கிறாங்க. இது எண்ணெய் எல்லாம் வந்து எப்படி யூஸ் பண்றது? எண்ணெய் எல்லாம் கடலை எண்ணெய். எல்லாமே கடலை எண்ணெய். ஓ இந்த நாட்டு செக்கில் ஆட்டுற எண்ணெய் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிங்களா? எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்களா, எல்லாம் லைவ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் சுத்தமா தான் இருக்கு. ரைட். மசாலா எப்படிங்க? மீன் மசாலா எல்லாம் யூஸ் பண்றது என்ன? எல்லாமே நாங்களே தயாரிப்போம். அதான் என்னென்ன மசாலா இந்த மாதிரி யூஸ் பண்றீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரிலாம் எல்லாம் போட்டா? சும்மா கண்டத பிரச்சனை போட மாட்டோம். பூண்டு அப்புறம் வந்து நாங்க வறுத்து வச்சுக்கிற மிளகு பொடி. ஓ அவ்வளவுதான். அதான். மற்றபடிக்கெல்லாம் இந்த எசன்ஸ் அது இந்த அஜினாமோட்டோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. வயிற்றுகள்லாம் பிரச்சனை ஆயிரும். சும்மா வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி தான். அதான் பப்ளிக் தான் பண்றாங்க. ஓ அதான் ரெடி பண்ணிருக்காங்க. இல்ல பப்ளிக் தான் ரெடி பண்றோம். பப்ளிக் ரெடி பண்ணிட்டு வெளிய வச்சா ரைட். வெளிய வச்சு அது என்னன்னா அது வந்து மணக்காடு மட்டும் தான் போடுவோம். அது அப்படி பார்க்கலாங்களா? அதான் போய் பார்க்கலாம். மக்கள் சார் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. ஓகே. இதுதான் மணக்காடு மசாலாங்களா? ஆமா. நான் சொல்லல. இல்ல பப்ளிக்ல ரைட். எல்லாம் ஓபனா பண்றீங்க. ஆமாடா. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ரைட். இது மீன் வறுவல். இது மீன் வறுவல். ஓ மீன் சில்லி போடுறீங்க. இந்த மீன் வறுவல் எல்லாம் சட்டி மசாலா தான். உப்பு, இது மீன் குழம்புக்கு, இது அரிசி மாவு, இஞ்சி பூண்டு. ஆமா. திருச்செங்கோட்டுல இருந்து வரணும்னா எப்படி வரணும்? திருச்செங்கோட்டுல வரணும்னா சங்ககிரி, எடப்பாடி, கோலம்பட்டிக்கு. ஈரோட்டுல வரணும்னா பவானி, கோனேரிப்பட்டி பிரிவு இருந்தா. 2 வீலர் இருந்தா 1 கிலோமீட்டர் கேரேஜ் இருக்கு, அதுல புள்ள கொண்டுக்கலாம். சேலமா இருந்தா அது வந்து எடப்பாடி, கோலம்பட்டி. மேட்டூர்ல இருந்தா இந்த பக்கம் சைடா இருந்தா, தருமபுரி சைடா இருந்தா உங்களுக்கு மேட்டூர், கோலம்பட்டி. ஓ ரைட். இந்த பக்கம் சைடா கோபி சைடா இருந்தா அது சென்ட்ரல் இருக்கும். கோபி சைடா இருந்தா அத்தானி, அந்தியூர், நெருஞ்சிப்பேட்டை, கோலம்பட்டி. சாப்பாடு மீன் குழம்பு சூப்பரா இருக்குங்க. நான் எங்க குஞ்சாண்டியூர்ல இருந்து வந்து சாப்பிடறதுக்கு வரோம். ஆமா. எங்க போனாலும் எங்க போனாலும் சாப்பிடறதுக்கு கோலம்பட்டி வந்துருவாரு. ஆமா, மீன் குழம்புனா சூப்பரா தான். எத்தனை வருஷமா சாப்பிடுறீங்க? நான் 1 வருஷமா சாப்பிட்டு. 1 வருஷமா வயிற்றுக்கெல்லாம் பிரச்சனை நல்லா சூப்பரா இருக்கு. ஆமா. வாரத்துல 2 நாளைக்கு 3 நாளைக்கு குஞ்சாண்டியூர்ல இங்க தான் சாப்பிடறதுக்கு வருவோம். நல்லது. மீன் வந்து நம்ம நல்லது. மீன் குழம்பு சாப்பாடே சூப்பரா இருக்கு. வரணுமா சாப்பிட்டுக்கலாம். வேணுங்களும் சாப்பிடுறோம். சூப்பரா இருக்குங்களா? எங்க இருந்து வரீங்க? சேலத்துல இருந்து.
சாப்பாடு நிறைய இருக்குங்களா? ஓகே. இந்த மாதிரி கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மக்கள் வந்து மீன் சாப்பிட்டு இருக்காங்க. மீன் சாப்பாடு சூப்பரா தான் இருக்குங்களாமா. சாயந்தரத்துக்கு ஒரு 4 குண்டா ஓ கிடையாது. காலி ஆயிரும், 4 குண்டா காலி ஆயிரும். ஓ ரைட் ரைட் ரைட். மீன் சாப்பாடுலாம் எப்படி தரீங்க? மீன் குழம்பு சாப்பாடு தான். ஓ ரைட். இப்ப சாப்பாடு இங்க இருக்குல்ல? வரீங்க? இளம்பில்ல இருந்து வரோம். இளம்பில்ல இருந்துங்களா? இப்பதான் வரீங்களா? ஏற்கனவே வந்திருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரோம். ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே ரைட். அண்ணா எங்க இருந்து வரீங்க? சின்னப்பட்டியா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஏற்கனவே வந்திருக்கீங்க? இதான் ஃபர்ஸ்ட் டைமா? அப்புறம் ரெடியா இருக்கிறாங்க இங்க மேல. ஓகே சரி சாப்பிடுங்க. கொக்கு மீன் மட்டும் பார்சல் பண்ணி வச்சுங்க. சாப்பாடு சாப்பிட்டு பார்ப்போம். இதெல்லாம் எல்லா கடையிலும் சாப்பிட்டு பார்த்துட்டுனா முடியல. ரொம்ப 50 ரூபாய்க்கு கொடு. மக்களே வேற லெவலில் இருக்குதுங்க நம்ம செல்வி அக்கா கடையில். அவங்க மீன் குழம்பு வந்து எந்த இடத்துல தெரியுங்க டேஸ்ட் வருது. நல்லா புளியை கரைச்சி நல்லா ஊற்றுறாங்க. அதேமாதிரி அந்த மணக்காடு மசாலான்னு சொல்லி மசாலா வச்சுருக்குறாங்க. அது மீன் குழம்புல ஆட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து தாங்க டேஸ்ட் மாறுது. உண்மையிலே மீன் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுங்க. வேறு லெவலு. மீன் அங்கே குழம்புல போட்டிருந்த மீனும் நல்லா தான் இருந்துச்சுங்க. வேறு லெவல் இருக்குது. நல்லா ஜாலியாக சாப்பிட்டோம். அப்புறம் மீன் நல்லா அப்படியே பிச்சு சாப்பிட்றப்ப அப்படியே பிச்சாவே போதுங்க. அப்படியே லட்டு மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க மீன். பரவாயில்ல. புலாம்பட்டியில் அந்த ஒரு கடைன்னு மட்டும் இல்லையே, எல்லா கடையிலுமே சிறப்பாக தான் இருந்துச்சு. நல்லா 3-4 கடையில் டேஸ்ட் பண்ணேன். அதுமாதிரி என்னாலே அதிகம் சாப்பிட இருந்துச்சு. சாப்பாடு குழம்பு மீனோட சாப்பிட்டாச்சு. கொக்கு மீன் பார்சல் வாங்கிட்டேன். அது சூப்பராக இருக்குது. பில் அவுட்டு கொடுத்துட்டேன். மக்களே ஆல் ஓவராக சாப்பிட்டு வச்சுங்க. உண்மையிலுமே செல்வி கேம்ஸ் வந்து சூப்பராக தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரிங்க, கொக்கு மீன்லாம் வாங்கியாச்சு. வீட்டில் போயிட்டு மீட் பண்ணிட்டீங்களா? ஃபேமிலியோட உட்காந்து கொக்கு மீன் சாப்பிட்டு அதோட வீடியோ முடிச்சிக்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே மக்களே. அவ்வளோ பஸ் பிடிச்சி தான் போகணும். நான் 2 வீலரில் வரலைங்க. வெயிலாக இருக்கிறனால வரல. மழையும் சாயந்தரம் வந்துடுது. சரி ஓகே மக்களே, வீட்டுக்கு போயிட்டு மீட் பண்ணலாம். மக்களே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சுங்க. அதாவது எல்லா மீனுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். இந்த மீன் மட்டும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். டன்டடன் கொக்கு மீன் மக்களே. அதாவது 3 கடையில் மீன் சாப்பிட்டு கொக்கு மீன் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். 4வதாக வந்து செல்வி அக்கா மீன் கடைக்கு போய் சாப்பிட்டுருந்தோம். அங்கே மீன் வந்து கொக்கு மீன் கிடச்சிதுங்க. அதுவும் ஒரு 300 கிராம் தான் இருந்துச்சு. டக்குன்னு சரி ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வந்துட்டுங்க. எல்லாமே சாப்பிட முடியல, அதனால வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்களா? நாங்கள் ஃபேமிலியோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாப்பிட எடுத்துங்க, சாப்பிடுங்க. மக்களே ஃபர்ஸ்ட் டைமு இப்போ தான் வந்து நான் கொக்கு மீனே சாப்பிட்றேன். எப்படி இருக்குன்னு தெரியல. சாப்பிட்டு பார்ப்பாருங்க. இதை வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் கொக்கு மீன் சாப்பிட்றேன். எலும்பு மீது இருக்க போது பாப்பாவுக்கு மட்டும் பார்த்து கொடுங்க. எப்படி இருக்குது? இந்த இப்போ தான் மாமா சாப்பிட்றேன். இதுக்கு சாப்பிட்டுருக்கேன் கொக்கு மீன் இப்போ தான். ஆனால் கொஞ்சம் எலும்பு இருக்குது, பார்த்து கொடுங்க. சரி, எலும்புங்கிற மாதிரி முள்ளு இருக்குது. அப்புறம் இது எப்படி தெரியுமா இருக்குது? வெங்காய பக்கடா சாப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சளிக்கு நம்ம நல்லதுங்களாமா. இது வந்து தண்ணி வந்து அதிகமாக இருந்தால் இது கிடைக்காது. தண்ணி கம்மியாக இருந்தால் தான் கொக்கு மீன் கிடைக்குங்களாமா. இதை கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குதுங்க. இன்னும் 1 மாதம் போயிட்டு தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வச்சுன்னா கிடைக்காது. சூப்பர். இந்த உனக்கு எப்படி இருக்குதா? நல்லா இருக்குதா? இப்போதான் சாப்பாடு இன்னும் சாப்பிட்டுருக்குதியா? இப்போதான் மாட்டேன். பாப்பாக்கு வேண்டாம். நீ எனக்கு கிடைக்கிறியா? கடிச்சிட்டா? இருக்கும். சூப்பராக இருக்கு மக்களே. சரி மக்களே, சரிங்க மக்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் சந்திப்போம். ஓகேங்களா? பாய் பாய், டாட்டா. பாய் சொல்லுங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.